எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெயகாந்த் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து முந்தானத்து உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடாது, நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து சொல்லுங்கள் சிஸ்டர் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கே சொல்கிறதுக்கே ஒரு ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரியல, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் நான் இங்கே வந்ததுக்கு காரணம் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இங்கே வந்து மறுபடியும் இங்கே வந்து ஒரு நல்ல லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையே. எல்லாருமே யோசிக்கிற மாதிரி எனக்கும் சில சில ஆசைகள் இருக்கும், கோவம் எல்லாமே இருக்கும். பட் அதுக்குன்னு நம்ம எல்லாரையும் வெறுத்திட முடியாது இல்லைங்களா? அந்த செகண்ட் மட்டும்தான் கோவம் வரும், அதோட இதாகிடும். ஓகேங்களா? என்னடா இது அர்த்தமே இல்லாமல் பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் அவங்க என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தினாலுமே நான் ரொம்ப அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நான் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசுவேன். அப்படிப்பட்டவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி சொல்கிறதுன்னு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை நான் வந்து தப்பாக இருக்குன்னு சொன்னாலும் சரி, ஏன்னா என் நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அதோட கஷ்டம் என்னன்றதை கண்டிப்பாக வந்து தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நானே வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் எல்லாமே அமுச்சு விட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லி அவரும் வந்து அமுச்சு விட்டார். 10,000 ரூபாய் வந்து அமுச்சு விட்டாங்க. நான் வந்து ஒரு 2,000 ரூபாய் அந்த மாதிரி அமுச்சு விட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து போய் கால் ஏதோ வீங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அடிக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, செருப்பு போடாமல் போகாதீங்க, செருப்பு போட்டுட்டு போவாங்க. மாடு சாணி எடுக்கிறாங்கல்ல, அங்கே கூட வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, செருப்பு போட்டுட்டு போங்க, செருப்பு போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து முதல்ல வந்து எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கான். எனக்கு வந்து வித்தியாசமாக வியாதி வருது, என்னால் வந்து தனியாக இது பண்ண முடியல அப்படின்ட்டு என்னை டைரெக்டாக வந்து கூப்பிடல. சரி வந்து ஒரு 1 மந்த் ஆச்சு பார்த்துட்டு போ அப்படின்னா கூட அது ஒரு வேறு விஷயம். இத்தனைக்கும் வந்து மாமனார் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு தேவையான அமௌண்ட்டும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சாச்சு. நான் வந்து அவங்கள பார்த்துக்கவே கூடாதுன்னு நான் வந்து சொல்லலை. ஓகேங்களா? இப்போ தான் நாங்கள் சேர்ந்து இருக்கிறதே வந்து 8 மந்த்ஸ் 10 மாதம் ஆகுது, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 7 வருஷம் நான் அங்கே தான் இருந்தேன். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வரல அப்படின்ற மாதிரி பேசினாங்க. என்ன அப்படின்னா, அந்த கால் வீங்கினதுனால ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை செக்கப் பண்ணதுனால எல்லாமே நார்மலாக இருக்குன்றாங்க. திருப்பி வந்து அது ஒரு வாரம் கழித்து திருப்பி அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு இத்தனைக்கும் வந்து அவங்க எங்கள் மூத்தாருக்கும் வந்து சொல்லலை, அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து சொல்லலை. யாருன்னா என்னோடய மாமனார், என் மாமனாருக்கும் சொல்ல. என் மாமியார் டைரெக்டாக ஃபோன் பண்ணிவிட்டு என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து திருப்பி ஆயிடுச்சு, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் அனுப்பிச்சாச்சு, அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது மட்டும்தான். எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும்போது நான் தனியாக தான் இருந்தேன், என்னை யாருமே வந்து கண்டுக்கினதில்லை. ஆனால் இப்போ வந்து அவங்க என்னன்றாங்க, எனக்கு வந்து வித்தியாசமாக வியாதி வர்ற மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தொடர்ந்து இந்த 10 மாதமாக எனக்கு வந்து சுத்தமாக உடம்பே சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது, அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்டோன் அந்த மாதிரி வந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, அதெல்லாமே வந்து நார்மல் ஆகிடுச்சு. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்காங்க. இப்போ திருப்பி அந்த கால் வலிக்குதுன்றதுக்காக திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் சொல்லியிருந்தா மாமனார் சொன்னால் மட்டும்தான் அவரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக முடியும். நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது மாமனார் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து உங்கள் மாமியார் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு கால் வீங்கி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் யார் கேம் ஆடுறாங்க, யாரை இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து என் மாமியார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் வந்து
இது என் புருஷனுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்கன்னா, மூத்தருக்கு வந்து சொல்லலையாம். ஏன்னா அவர் வந்து வேலை செய்கிறாராம், வெளியில இருக்காராம். இந்த மாதிரி சொன்னால் அவர் டென்ஷன் ஆகிடுவாங்களாம். அப்போ எங்கள் வீட்டுக்கார் மட்டும் வீட்டில் இருக்கார். அவரும் வேலைக்கு போகிறதில்ல, சம்பாதிக்கிறதில்ல, அவருக்கு டென்ஷன் ஆகாது. அது கேட்ட உடனே என் வீட்டுக்கார் வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், ஒன்று அவங்கள வந்து சரண்யா அக்காவும் லைனில் இருந்தாங்க. சரண்யா அக்காவுக்கும் இந்த விஷயம் தெரியும். சரண்யா அக்கா வந்து நீ எனக்கு எங்கள் வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட சொல்லும்போது, சரிங்க சரண்யா அக்கா வீட்டுக்கு அனுப்புங்க, அங்கே வந்து டாக்டர் நல்லா இருப்பாங்க, பார்த்துட்டு அனுப்புவாங்க, நம்ம அமௌண்ட் அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மாவுக்கு என்ன போக தெரியுமா அங்கே அப்படின்னு சொல்லும்போது, அங்கே கூட போக முடியாதுங்களா, கட்டக்கு போயிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்கன்னாவே அங்கே டைரெக்டாகவே அவங்க ஊருக்கு போகணும், ட்ரெயின்லலாம் போக முடியாது, பஸ்ஸில் ஏற்றி விட்டுருலாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் வந்து என்ன திட்டினாங்க. சரி அப்படி உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா அவங்கள இங்கே கூப்பிடுங்க, இது தாத்தா வராங்களாம், சரி அவங்க கூட வந்து டிக்கெட் போட்டுருங்க, நம்ம இங்கே வந்து நல்ல டாக்டராக பார்த்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அதுக்கு வந்து என்கிட்ட சண்டை போட்டு அடிக்கிற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க. நீ எங்கள் அம்மாவுக்கு ஏதாவதுன்னா நீ வந்து ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல, அது பண்ணுற இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்கவே வந்துட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இது சுற்றி வளைச்சி எப்படி வருதுன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து யாருக்காவது எனக்கே அப்படின்னா கூட யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாவே அவங்க மற்றவங்க மேலே தான் கோவத்தை காட்டுவாங்க. தெரியும் அவங்களுக்கு வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லவே மாட்டேன். சொன்னால் அவங்க வந்து எதுவும் எந்த இதுவுமே கிடையாது. இன்னுமே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுறது என்னென்னா, அவங்க நாங்கள் 2 பேரும் சண்டை போடணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. எனக்கு தெரியாது மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்ட்டு. யோசிக்காத தப்பாக நம்ம வந்து எதுவுமே யார் மேலேயும் சொல்லக்கூடாதுன்றதால நான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் வந்து நான் அங்கே போகிறதுக்காக பிளானிங் எல்லாமே பண்ணுறாங்க. எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், சரி நான் வந்து போகிறேன், எனக்கு தனியாக அங்கே வந்து உங்களுக்கே தெரியும் ஓப்பன் பிளேஸில் என்னால் வந்து குளிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் பாத்ரூம் வந்து அந்த சைடில் வந்து இருக்கிறதுனால அது வந்து நல்லாவும் இல்லை, தண்ணியும் வந்து இதாகாது. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சரி நான் போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பாத்ரூமும் நான் புது வீட்டில் தங்குற மாதிரி எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது பண்ண உடனே என்னன்றாரு, நீ வந்து சும்மா வந்து எல்லாத்துலேயுமே ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஓப்பன் பிளேஸில் குளிக்கிறது வந்து ஓகேவாக இருக்குது, அதுவே பாத்ரூம் வேணும்னு கேட்குறது ஆடம்பரமாக இருக்கான். ஒரு தேவை தான் நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், அதை கூட அவங்களால வந்து செஞ்சு இது பண்ண முடியாது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு மண்டையே வந்து வெடிக்கிற மாதிரி இருக்குது. இதில் வேறு இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து நல்லா எனக்கு ஒர்க் எல்லாமே செட் ஆகிடுச்சு. அதை நான் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத. சின்ன கிளிப் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த கம்பெனி வந்து இன்னொரு 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்ஸோ இல்லை இந்த மாதமோ கூட காலியாகும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து அந்த 30,000 கடன் வாங்கியிருக்கேன், அதை தீர்க்கிறதா? இதில் வந்து எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு, தேவையில்லாமல் நீ வந்து இந்த மாதிரி 30,000க்கு இது பண்ணி இது பண்ணுறாங்க, தேவையில்லாமல் வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு ஏதோ இவங்க பணத்தில் கொடுத்த மாதிரியே பேசுகிறாரு. இவர் ஏதாவது கொடுத்துறதா என்ன பேசியிருப்பார் அப்படின்றத எனக்கு சந்தேகமாக இருக்குது. எனக்கு எனக்கு அழுக கூட வரல, உண்மையாகவே சொல்கிறேன். எனக்கு சிரிப்பு தான் வருது. என் லைஃப்பை நினைக்கும் போது எனக்கே சிரிப்பாக வருது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த சண்டத்துக்கு அப்புறம் என் மாமியார் வந்து ஒரு 2 டைம் ஃபோன் பண்ணாங்க, நான் எடுக்கவே இல்லை. உடனே வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணேன், ஃபோனை எடுக்க மாட்டேன்றா, நான் வந்து 10 வாட்டி ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார்கிட்ட காமிச்சேன். என்கிட்ட 2 டைம் ஃபோன் பண்ணாங்க. எனக்கு உங்கள் அம்மா கிட்ட பேச பிடிக்கல. ஏன் அப்படின்னா, ஒன்று ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இல்லை அமௌண்ட் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம். ஆனால் ட்ரிகர் பண்ணுற மாதிரி நீ வந்து என்கிட்ட சண்டை போடுற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. தயவு செஞ்சு உங்கள் பிரச்சனை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, தயவு செஞ்சு என்னை வந்து தனியாக விட்டுடுங்க. இனிமேல் வந்து நான் உங்கள் ஃபேமிலியிலையும் சரி, நீ என்னோட விஷயத்துலையும் சரி, எந்த இதுலையும் வந்து தலையிடாத. நான் 30,000 வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் தான் அதை தீர்க்க போகிறேன், நீ ஒன்றும் தீர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்பவே சண்டை போட்டு எங்கள் 2 பேருக்குள்ளுமே வந்து ஒரு எப்படி சொல்லுமா, பெரிய ஓட்ட மாதிரி ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு நிஜமாவே அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்கிட்ட கூட ஒரு தடவை கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் எப்போ ஃபோன் பண்ணாலுமே உடம்பு சரியில்லைன்னு சொன்னதே இல்லை.
ஆனால் என் வீட்டுக்கார்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. அங்கே இருக்கும்போதுமே இதே மாதிரி தான். ஏதாவது ஒன்று பண்ணி எங்கள் 2 பேருக்குள்ளே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் புருஷனுக்கும் அதிகமாக வந்ததே கிடையாது. எனக்கும் அவருக்கு வந்து அதிகமாக சண்டை வந்ததே கிடையாது. மற்றவங்களுக்காக அதிகமாக வந்தது என் மாமனாருக்கு, என் மாமியாருக்கு, எங்கள் மூத்தாருக்கு. இவங்க 3 பேர்லேருந்து மட்டும்தான் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வரதே தவிர, எங்களுக்கு பர்சனலாக இது வரைக்குமே வந்து ஒரு சண்டை கூட வந்ததே கிடையாது. ஒன்று நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், இவ்வளோ அமௌண்ட் அனுப்பாதீங்க, ஏன்னா இங்கேயும் இருக்குது, நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் அமௌண்ட் வந்து அங்கே போகும்போது நான் என்ன தைரியத்தில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆளால் என்னால் வந்து 1 மந்த் 2 மந்த்க்கு எல்லாமே இந்த ஒரு 30,000 ரூபாய் வாங்கினதே எனக்கு வந்து எப்படி தீர்க்க போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்றதே தெரியாமல் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான அமௌண்ட் வந்து என்கிட்ட இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மற்றவங்க மேலே டிபெண்ட் இல்லாமல் நம்ம தைரியமாக இறங்கி ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். ஸோ என்னால் இப்போதையும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க முடியாது. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, இங்கே இது டிமார்க்கெட் சைடில் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போதைக்கு வந்து என்னால் எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. இப்போ வந்து அங்கே போகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அங்கே போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மட்டும் நாங்கள் தேவை. எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. உங்களுக்கே தெரியும், எனக்கு ஆப்ரேஷன் ஆகும்போது கூட அவங்க எனக்கு கூட இருந்ததே இல்லை. என் புருஷன் மட்டும்தான் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அவர் இல்லாத டைமில் கூட எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நான் மட்டும்தான் தனியாக பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும், வர்ற மாதிரி இருக்கும். எங்கே போனாலும் நான் தனியாக போவேன், எல்லாமே நான் தனியாக ஃபேஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போது பாருங்கள் எப்படி எல்லாமே வந்து மாற்றி மாற்றி பேசுகிறது என்ன, எங்கே பேசுனா எப்படி ரியாக்ட் ஆகணுன்றது நல்லா எங்கள் மாமியார் வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் இதையும் என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன், நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க, எனக்கு ஒரு டைம் ஒரு அளவுக்கு இது மட்டும்தான், உங்கள் அம்மா பேச்சு கேட்குறதா இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட வராதிங்க, நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிட்டேன். அந்தளவுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகி என்னால் சுத்தமாக முடியலைங்க, சாப்பிட முடியல, நிம்மதியாக வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாமே யோசிக்கிறதை தாண்டி நம்ம வந்து ஒழுங்காக வேலைக்கு எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாளைக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிற கடனை வந்து தீர்த்துட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஃபுல்லாகவே வந்து பிளாங்காக இருக்குது. என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து என்ன செய்கிறது அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயந்தான், இந்த எப்படி அம்மா தான் எப்படி இருந்தாலுமே இந்த மாமியார் மட்டும்தான் ஏற்றுக்கவே முடியாத விஷயங்க. உண்மையாகவே எங்கள் மாமியார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? இதில் வந்து நான் அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. நான் ஏதோ அவங்களுக்கு வந்து இதுவும் பண்ணாத மாதிரி. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேலே. பட் உண்மையாகவே ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு யார் மேலேயும் டிபெண்டாக இருக்காதீங்க. அதுவுமே இந்த அம்மா மாதிரி மாமியார் இருக்காங்க, சில பேர் இருக்கலாம், பட் ரியல் லைஃப்பில் இருக்க முடியாது. மாமியார் தான், அம்மா தான். என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் என்ன தான் நஷ்டம் இருந்தாலும் அம்மா ஸ்தானத்தில் வந்து யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அழமாட்டேன். அழுது என்ன ஆகிட சொல்லுங்கள். ஆனால் எப்படியோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து கொண்டுட்டு வந்து விடுற அளவுக்கு வந்து நம்ம முட்டாளாக இருக்கும். அந்த ஒரு விஷயந்தான் நம்மளால் வந்து செய்ய முடியல. ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடும். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு தான் நான் நினச்சேனே. இந்த ஒர்க்குக்கு போயிட்டு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது சத்தியமாகவே எனக்கு பேபியே வேணான்னு தோணுது. நிஜமாகவே எதுக்கு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுறது எதுக்கு, தேவையில்லாத சீன் க்ரியேட் ஆகுறது எதுக்கு, வேண்டாம். எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். என்னது தான் தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க, பட் இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து சொல்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். ஓகே பாய். நான் வேலைக்கு வந்து கிளம்ப போகிறேன், டைம் ஆகிடுச்சு. உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ
காலையிலே அப்லோட் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சாயந்தரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாய்.